வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கோஆபரேட்டிவ் எக்ஸாமுக்கான எஸ்ஆர்பிஎன் டிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது என்ன நேமில் இருக்குது அப்படின்னா, ஸோ மெரிட் மிஷன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ பேர்லேயே பாருங்க மெரிட் மிஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றது இந்த மிடில் டெஸ்ட் வச்சிருப்பாங்க, சாப்டர் வைஸ் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹோட்டேலி ஆஃப் இயர்லி அண்ட் ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது. ஸோ இந்த இருக்கக்கூடிய எக்ஸாமில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அதை ரெக்டிஃபை பண்ணி கடைசியாக நம்ம வந்து பார்ப்போம். இது ஸ்கூல் டேஸ்ல அப்போ வந்து தெரியாது அந்த அளவுக்கு. ஸோ இங்கே டோட்டலி வேரியட். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிஷன் எக்ஸாம் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தப்பு பண்றோம் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஸோ நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான எல்லா இதுவுமே நம்ம இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ல ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ இதுல நமக்கு வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல பண்ண மாதிரி இங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா, பட் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங். ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான், என்ன மாதிரியான தப்பு அப்படின்றது. ஸோ ஸ்டடிங் ஒன்லி நம்ம இப்போ வந்து பொதுவாகவே இந்த காம்படிஷன் எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிப்போம். நோட்டிஃபிகேஷன் டேட் வரட்டும், அன்ன வரைக்கும் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்சியரா படிக்க மாட்டோம், வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் தேதி அறிவிக்கப்படுதான் போர்க்களத்தில் நம்ம வந்து போர் பயிற்சி எடுப்போம் அப்படின்றத விட ஆரம்பத்துல இருந்தே நம்ம அந்த போர் பயிற்சி எடுக்கணும். அது போலதான் நம்ம வந்து ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வரப்போ வரட்டும். ஸோ அப்போ நம்ம வந்து உட்காந்துட்டு அந்த டைம்ல படிக்கிறத விட ஆரம்பத்துல இருந்தே படிச்சோம் அப்படின்னா தான் நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே போல நமக்கு வந்து இப்ப இருந்தே அந்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு வந்து தெரியாது, நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ இப்போ நமக்கு வந்து நியூ கவர்மெண்ட் வந்திருக்காங்க, டிவிகே பார்ட்டி நியூ கவர்மெண்ட் வந்திருக்காங்க. ஸோ மோர் தென் லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து வேகன்சி அதிகமா இருக்கு. ஸோ டெஃபினட்டா கம்மிங் ஜூன்ல நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு ப்ரீ பிளானடா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் அதாவது ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சிருப்போம். நம்ம கவின்ஸ் அகாடமி பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷனாவே கவின்ஸ் அப்படின்ற அளவுக்கு நிறைய ஆன்லைன்ல எல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்சும் போட்டிருந்தாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த நம்ம வந்து இந்த மெரிட் மிஷன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது. ஸோ டோட்டலா நம்ம வந்து 28 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெரிட் மிஷன் டெஸ்ட் பேட்ச்ல டோட்டலா நான் 28 டெஸ்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 12 26 இந்த வருஷம் ஏப்ரல் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எந்த டேட் எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 18ஆம் தேதி. சரிங்களா? ஸோ அக்டோபர் 18ஆம் தேதி நடக்குது. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டேட் சார் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, முடிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய வெப்சைட்ல இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்டினுடைய கொஸ்டின்ஸ் பேப்பர் அப்லோட்ல இருக்கு, அதுக்கான வித் எக்ஸ்பிளேஷனோட இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட்டுமே நீங்க அண்டக்ட் பண்ணிக்கலாம் இனிமேலும் ஜாயின் பண்ணாலுமே. ஏன்னா நமக்கு வந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நமக்கு வந்து மொத்தம் 28 டெஸ்ட் எப்படி என்ன பேட்டர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா தான். இப்போ நம்ம பொதுவா கோஆபரேட்டிவ் அப்படின்றது 100 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேப்பர் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் 25 இருக்கும். ஸோ தமிழ் வந்து 20 இருக்கும். ரிமைனிங் ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து இருக்கும். ஸோ இங்க நம்ம இந்த 28 டெஸ்ட்டுமே இதே பேட்டர்ல தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுல வந்து இப்போ கோஆபரேட்டிவ் அப்படின்னா 75 கொஸ்டின் கோஆபரேட்டிவ் இருக்கும், பிளஸ் 25 வந்து மேக்ஸ் இருக்கும். நீங்க லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமினேஷன்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸே கிட்டத்தட்ட 70+ கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இது அன்எக்ஸ்பெக்டட் தான், மேக்ஸ் வராதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க. நமக்கு சிலபஸ்ல என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்களோ அதே பேட்டர்ன்ல தான் நம்ம வந்து இனிமேல் வர கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். 1 ஆர் +2 வந்து மாறலாம். ஆனா அது லாஸ்ட் டைம் நடந்து ரொம்ப மேக்ஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் அப்படி நடக்காது. ஸோ அப்போ நமக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா இப்போ 100 கேள்வி அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 கேள்விகள் தான். ஆனால் மார்க் டெஸ்ட் மட்டும் தவிர, ஏன்னா மார்க் டெஸ்ட்ன்றது நம்ம வந்து ஃபுல் இதுமே 200 கொஸ்டினுக்குமே வந்து நடக்கும். 2 மார்க் டெஸ்ட் இதில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இதுல நமக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வித் எக்ஸ்பிளனேஷனோட. இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே எழுதிக்கலாம். ஸோ அதான் இங்க நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி, இந்த டெஸ்ட் பேர்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வேர் டு ஸ்டடி எங்க இருந்து படிக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் சோர்சஸ் எடுத்து படிக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதை நாம டெஸ்ட் பேட்சே போட்டிருந்தாலுமே கூட, ஏன்னா இதெல்லாம் கிளாஸஸ் ஜாயின் பண்ண தான் சொல்லுவாங்க, எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண தான் சொல்றோம். நாம இதை டெஸ்ட் பேட்ச்லயே நம்ம வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான டீடைல்ஸுமே நம்ம வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க போய் இங்க எங்க இருக்குன்னு தேட வேண்டாம், இதுலயே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் படிக்கிறோம் எக்கனாமிக்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபினான்ஸ் கமிஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு +2 எக்கனாமிக் புக்ல ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி என்டையர் டேட்டா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை தாண்டி இப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வேற ஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு அதை காப்பி போட்டு நம்ம வந்து கொடுத்துருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டாவது என்ன சொல்றோம், பைலிங்குவல் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லா இதுலையுமே தானே சார் பண்றா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ நம்ம வந்து பைலிங்குவலாவே உங்களுக்கு இருக்கும், எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இன்க்ளூடிங் மேக்ஸையும் சேர்த்து. ஸோ அதே போல லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் இருக்கும், மீதி ஜிஎஸ் எல்லாமே பைலிங்குவல் வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து டெஸ்ட் போர்டு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்.
ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சார் ஆஃப்லைன் வந்து எழுதுனா தானே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுடைய அட்மாஸ்பியர் வந்து இருக்கும், 4 பேர்த்த வந்து பார்க்குறப்ப தான் நம்ம வந்து ஒரு சின்சியாரிட்டியா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் பண்ணி நம்ம வந்து எழுத முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இட்ஸ் ட்ரூ. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அங்கேருந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கவின்ஸ் அகாடமி நம்ம 5 ரோட்ஸில் இருக்கு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் தோப்பூரில் இருக்கேன், தாரமங்கலத்தில் இருக்கேன், ஸோ அப்படின்னு நினைக்கலாம். அப்போ அவங்க அங்கேருந்து வரணும் அப்படின்னா ஸோ அந்த நம்ம வந்து எக்ஸ்பான்சர் வந்து இருக்கு சரிங்களா. எக்கனாமிக்லி சில வந்து செலவுகள்லாம் வந்து இருக்கும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் இங்கே எழுதிட்டு நம்ம வந்து போகணும். ஆனால் வந்து இங்கே எழுதுறது தான் பெட்டர், அதையும் நான் சொல்கிறேன். பட் இன்கேஸ் சில பேர் வந்து அந்த மாதிரி வர முடியாது, பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்க வீட்டிலேருந்தே எந்த டைம் வேணாலும் எழுதிக்கலாம் சரிங்களா. சில பேருக்கு வந்து மார்னிங் கன்வீனியன்ட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஈவினிங் கன்வீனியன்ட்டாக இருக்கும், சில பேர் ஆஃப்டர்நூன் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஆன்லைனில் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அங்கே எழுதுற வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் எப்படி ஒரு சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் நாம தான் எழுதுறோம், ஒரு ஃபோன் வருது திடீர்னு எடுத்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் என்ன நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறோமோ சின்சியரிட்டி அதை அப்படியே ஆன்லைன்லேயும் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஸோ ரெண்டுலையுமே இருக்குது உங்களுக்கு. இதுக்கு வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருவோம் சரிங்களா. நம்ம அகாடமியில் அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து வந்து வீக்லி டெஸ்ட் அப்படின்றது பண்ணுறது தான் இதில். ஸோ எவ்ரி வீக் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 11லேருந்து அப் டு 12:30, அதாவது 1.5 hour. ஸோ 100 கொஷின் அப்படின்றது 1.5 hour. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் எக்ஸாம் நம்ம ஃபைனலாக எழுதுறது டிஎன்பிசியும் அதே பேட்டர்ன் தான். ஸோ 200 கொஸ்டின்ஸ் வரும், 3 hours கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம வந்து 100 கொஷின் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hour. ஸோ அந்த 90 minutes நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி இதில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் முதல்ல கோஆபரேட்டிவ் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, முதல் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஏப்ரல் 12 ஷெட்யூல்ல வந்து கண்டக்ட் பண்ணி நடத்திட்டாங்க. பட் புதுசா இனிமேல் ஜாயின் பண்றீங்க, ஏன்னா நமக்கு வந்து எண்டு டேட் வந்து அக்டோபர் 18 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டுகளையும் நீங்க என்ன பண்ணலாம், ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வெப்சைட்ல அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ முதல்ல கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க எந்த காம்படிஷன் எக்ஸாம் படிச்சாலுமே சரி, ஸோ முதல்ல நம்ம வந்து எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா மோர் தென் கொஸ்டின்ஸ் வந்து எது கவர் ஆகுது அதுக்கு தான் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் டிஎன்பிசியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ் குரூப் 2 தமிழ் வருது, குரூப் 1 இருந்தால் ஜிஎஸ் அதை விட்டுருங்க, குரூப் 4 இருந்தால் தமிழ் வந்து இருக்கும் சரிங்களா. அப்போ லாங்குவேஜ் பேப்பருக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்கும். குரூப் 2 லாங்குவேஜ் தமிழ் எதர் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. ஸோ அப்போ அதே போல தான் கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷனுமே நீங்கள் கோஆபரேட்டிவ் வெயிட்டேஜ் கொடுக்கும், ஏன்னா 100 கேள்விகள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஆப்டிடியூடும் உங்களுக்கு 25, அப்புறம் தமிழ் 20 சரிங்களா. மீதி ஜிஎஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன வரும், ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்து வரும். ஸோ அப்போ கோஆபரேட்டிவ் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கும். 100 கேள்வியா 100ல் நான் 90+ பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா படிச்சு முடிச்சு நீங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்ல கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். இது லாஸ்ட் டைம்ல நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அதை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ நான் தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கவின்ஸ் அகாடமினாவே நம்ம வந்து கோஆபரேட்டிவ் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேமும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதே போல ஒவ்வொரு கோஆபரேட்டிவ் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டா நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நீங்க சரிங்களா. ஸோ முதல் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஏப்ரல் 12 நடந்திருக்கு. ஸோ நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க, இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 75 வந்து கோஆபரேட்டிவ்ல இருக்கும், 25 வந்து மேக்ஸ் ஆப்டிடியூட். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்றப்ப மேக்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோன்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னவா இருக்கும், கண்டிப்பா ஜாப் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் இதுல இருக்கு சரிங்களா. ஸோ டெஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ்ல 75 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ 25 வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் வரும் சரிங்களா. ஸோ மேக்ஸ் ஆப்டிடியூட் நல்ல வெயிட்டேஜ். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறப்ப நீங்க மேக்ஸ்ல எந்த இடத்துல சம்ப தப்பு பண்ணீங்க, ஸோ அதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டவுட்டா இருந்தா கூட கேட்டுக்கலாம். அதையும் நம்ம அகாடமியில நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா. ஸோ அப்ப இதுல கான்ஸ்டியூஷன் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ அடுத்தது தேர்ட் டெஸ்ட். இதுல உங்களுக்கு என்னென்ன டாபிக் அப்படின்றது கான்ஸ்டியூஷன்ல சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் சோர்சஸ் எல்லாம் போகும். நம்மளுடைய கோஆபரேட்டிவ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகள் தான் அந்த மாதிரி வந்து போகுது, மற்றபடி எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி தான் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாவே இருக்கு, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து டெஸ்ட் 3ல நமக்கு வந்து எப்ப அப்படின்னா ஏப்ரல் 26 நடக்குது சரிங்களா. இப்போ பாருங்க நமக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்டா நம்ம பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே தெரியும். ஸோ டெஸ்ட் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா May 3, டெஸ்ட் 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு May 10 கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து டெஸ்ட் 6 இப்படியே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மொத்தம் 28 டெஸ்ட்ல இன்னொரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து மொத்தம் 4. அதாவது ரிவிஷன் டெஸ்ட்னா எப்படி சார், இப்போ நம்ம ஸ்கூல்ல பார்த்துருப்போம் இல்லையா, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எது வரைக்கும் நடத்திருக்காங்களோ அதுல இருந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போலதான் நமக்கு வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே நடந்த 5 டெஸ்ட் அல்லது 4 டெஸ்ட்டை சேர்த்து ஒரே டெஸ்ட்டா வைக்கிறது தான் ரிவிஷன் டெஸ்ட். இப்போ முன்னாடி 5 டெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 1ல இருந்து 5 டெஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த 1 to 5 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்.
ஸோ இந்த மாதிரி 4 ரிவிஷன் டெஸ்ட் வந்துருக்கு. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து 2 இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேட்ச் தான் இது. சரிங்களா? ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28மே இருக்கும் நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 அண்ட் 28 ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட். சரிங்களா? ஸோ வித் அதுவுமே வந்து எக்ஸ்பிளேஷன் இது பாருங்க, ஜிஎஸ் வந்து ஃபுல் டெஸ்ட்டுமே வந்து இருக்கு. ஸோ 25வது டெஸ்ட் வந்து ஜிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு இருக்கீங்களும் சரி, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களும் சரி, ஸோ இந்த நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் மெரிட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்தி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி தென் அப்கமிங்ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமினேஷன் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.